இந்த பொண்ணு பிறவிலேயே வில்லிக்கெல்லாம் வில்லியா பிறக்கிறா. ஒரு வாட்டி அவங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்சை கட்டிட்டு வர இவளுக்கு அதை பார்த்தனும் ரொம்ப ஆசையாயிருது. அவளை கீழே தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அச்சோ கீழே விழுந்துட்டியா வா வா அப்படின்னு கையை பிடிச்சு தூக்கி விடுறா. ஆனா இவ வேணுனே தள்ளி விட்டதை அவளோட கிளாஸ்மேட்ஸ் பார்த்துட்டாங்க. அப்படி பண்றான்னு பார்த்தா அவ கையில இருந்து அவளுக்கே தெரியாம வாட்ச் ஆட்டையை போட்டா. அடுத்ததான் அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பையனை பாராட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அவன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. அவனோட கோல்டு மெடல் நமக்கு கிடைக்கலையேன்னு பொறாமப்பட்ட பொண்ணு அவனை யாருக்கும் தெரியாம தனியா ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் நாம எதுக்கு இங்க வந்திருக்கோன்னு அப்பாவே அந்த பையன் கேட்கும் போது சடனா அவனை மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டா. அப்புறம் வேக வேகமா அவங்க அப்பாட்ட வந்து வாங்கப்பா நம்ம வேகமா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறா. அதுக்குள்ள அந்த பையன் விழுந்து கிடந்ததை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்குள்ள அந்த பையன் செத்தே போயிட்டான். அந்த பையனோட இறுதி யாத்திரையப்ப கூட இந்த பொண்ணுக்கு அழுகையே வரலைனாலும் அழுகிற மாதிரி அப்படியே தேம்பி தேம்பி நடிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா எதிர்ச்சியா பொண்ணோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு செத்து போன பையனோட மெடலை முறைச்சு பாக்குறத பார்த்து சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்ட இவங்க அப்பாவை என்ன பண்ண காத்திருக்காளோ அந்த வில்லி